கோவையில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்கும் நோக்கில் 5 கோடி ரூபாய் செலவில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு எஃகு கம்பி வேலிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி மற்றும் கோவை வனச்சரகங்களுக்கு உட்பட்ட கெம்பனூர், மருதுமலை போன்ற குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் அடிக்கடி நுழைவதால் முன்னுரிமை அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக வனத்துறையினர் கம்பிகளை நட்டு முடித்துள்ள நிலையில் தற்போது உயரழுத்தம் கொண்ட நெகிழ்வான எஃகு கம்பிகளை பொருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிவடையும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கோவையில் எஃகு கம்பிகள் அமைக்கப்பட்ட சில இடங்களில் காட்டு யானைகள் வேலிகளை சேதப்படுத்திய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சேதமடைந்த வேலிகளை விரைந்து சரி செய்யும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வனத்துறையின் செயல்பாடு ஆறுதல் அளிப்பதால் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 40 ஆனை 50 ஆனை எல்லாம் கூட்டமாக போகுது. அது தள்ள முடியாமல் போயுதுங்க. அதனுடைய வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்தோங்க. அங்கேயும் போய் பார்த்ததால எங்களுக்கு கொஞ்சம் திருப்திகாமல் இருக்குதுங்க. அதை விட இங்கே மெட்டீரியல் நம்ம கெட்டியான கம்பி போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணுறாங்க. அங்கே சமதள பகுதிங்க, இங்கே மலையோரத்தில் சதுவாக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ண சொல்லி இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒரு மாதம் போனால் தான் அது தாண்டுதா தாண்டலையா இப்போ என்ன பண்ணுறதுன்னு நாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் தெரியுங்க. அதே போல 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் தற்போதைய பணிகளை விரைந்து முடித்து அதனை 80 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் வனவிலங்குகள் சேதப்படுத்தும் பயிர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச நிவாரணத் தொகையை திருத்தி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30-40 தடவை எங்கள் தோட்டத்தில் கம்ப்ளீட் தென்னை மரத்தை அழிச்சு போட்டுது. அதையெல்லாம் வனத்துறையில் போட்டு சும்மா குறைஞ்ச இழப்பீடு வாங்கி அதை எடுத்து அப்புறப்படுத்துறதுக்கு எங்களால் முடியாமல் ஒரு 6 மாதம் சும்மா தான் போட்டோம். இப்போது ஏதோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு அமைக்கிறாங்க. அதுவும் இப்போ பரிச்சாத்த முறையில் பல வித தடங்களில் நடந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல முறைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. இருக்கிற இடத்துல நல்லா இருக்குது. வலுவாக இருக்கு, பூமி வலுவாக இருக்கிற இடத்துல நல்லா இருக்குது. மலன் வந்திருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து போடணும். அதைத்தான் மறுபடியும் மீண்டும் அவங்க அமைச்சு நல்ல முறைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதை அமைக்க வரைக்கும் இப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஏற்கனவே ஓசூரில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட இந்த பணிகள் கோவையில் சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் கம்பி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் அது குறித்து விளக்கம் அளித்துள்ளனர். குறிப்பாக ஓசூரின் மண் அமைப்பும் கோவையின் மண் அமைப்பும் வெவ்வேறானவை என தெரிவித்துள்ள அவர்கள் சில இடங்களில் பாறைகள் இருப்பதும் சில இடங்களில் மண் இலகுவாக இருப்பதும் இந்த சவாலை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளனர். மேலும் இதனை கருத்தில் கொண்டு இடத்திற்கு ஏற்றவாறு கான்கிரீட் பெட் அமைத்து வேலி அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அதே நேரத்தில் புதிதாக அமைக்கப்படும் இந்த எஃகு கம்பி வேலிகள் யானைகளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் யானைகள் மாற்று வழிகளை தேடி வனப்பகுதிகளுக்கே திரும்பி செல்லும் தன்மை கொண்டவை என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறும் பட்சத்தில் கோவையில் மனித வனவிலங்கு மோதல்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும். இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதுகாக்கப்படுவதோடு வனவிலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என எதிர்பார்க்கலாம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.